சி.வி. சண்முகம் அளித்த அதிர்ச்சி பேட்டியின் பரபரப்பு ஓய்வதற்குள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரங்களில் புது விவாதத்தை கிளப்பியுள்ளது. தாவேகாவில் இணைய போகிறாரா விஜயபாஸ்கர்? குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக 4 எம்எல்ஏ மீது அதிமுக தொடர்ந்த வழக்கு என்பது இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த விசாரணையில் நீதிபதிகள் சொன்ன கருத்து என்ன? உண்மையில் அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அடுத்து எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை பற்றிய தகவல்களும் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இது குறித்தான பல்வேறு தகவலை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதிமுக பொறுத்தவரையுமே இன்னைக்கு பரபரப்பான ஒரு விஷயம் என்ன பேசப்படுதுன்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவலான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா கடந்த 2 நாட்களாகவே அவர் அதிமுக தலைமை மீதான இருந்த அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏன்னா நேற்று முன்தினமே அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு. உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும் நேரடியாக இபிஎஸ் அவர்களை தாக்கியிருக்கிறாரு. அடுத்ததான் இது வெற்றிக்கான பாதை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து இன்றைக்கு என்ன ஒரு பதிவு போட்டிருக்காருன்னா, தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத ஒரு தலைமையால் எவ்வாறு மக்களின் மனதை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடுறாரு. அடுத்த வரிகள்ல உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா அப்படின்ற ஒரு பதிவை போட்டதுமே நம்மளுக்கு 2 விஷயங்கள் அன்னைக்கே புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு, உணர்வுகளை மதிக்காத இடத்தில் என்றார். அப்போ அந்த கட்சியில விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மதிப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. அடுத்ததா அதிமுகவுல இந்த பயணம் என்பது சாத்தியமான்ற கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாரு. இது மூலமா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இதுக்கப்புறம் அதிமுக அவர் பயணிக்க போவதில்லை அப்படின்ற தகவலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவர் இங்க ராஜினாமா பண்ண போறாரு, அதிமுக விலகிடுவாருன்ற தகவலுக்கான சமீட்சைகளை அவர் முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா எதற்காக இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா, எப்ப இந்த விரிசல்கள் நேரடியாக மக்களுக்கு சென்றடைஞ்சுன்னா, தாவேகாவின் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவோட கொறடாவட் பேச்சை மீறி 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதனால அதிமுக தரப்புல இருந்து ஒரு வழக்கே தொடர்ந்தாங்க. அதாவது கொறடாவோட பேச்சை மீறி இங்க இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் செயல்படுறாங்க, அவங்களோட தகுதியை நீக்கம் செய்யணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அன்னைக்கே பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுல போய் இணைகிறாங்க. தாவேகால இணைஞ்ச அன்னைக்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தாவேகால இருக்கக்கூடிய உறுப்பினர் அட்டையும் கொடுக்கப்படுது. இங்கதான் அதிமுகக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகங்கள் வலுக்க ஆரம்பிச்சது. அரசியல் வட்டாரங்கள் மட்டும் இல்ல, அதிமுகக்கு இந்த சந்தேகம் இருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு அதிமுக இருந்து விலகுறாங்க, அடுத்த நொடி தாவேகாக்கு போறாங்க, தாவேகாலும் உடனடியாக அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை போட்டு கொடுக்குறாங்களே, அப்ப இங்க மிகப்பெரிய ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒரு அரசியல் நோக்கோடு தான் மற்றொரு கட்சியில போய் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவாகும். இந்த அளவுக்கு இதெல்லாம் தாண்டி அவங்க போய் ஒரு கட்சியில இணைறாங்கன்னா கண்டிப்பா இங்க மிகப்பெரிய ஒரு விலை பேரம் என்றது பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க. அதாவது இந்த 4 எம்எல்ஏக்களை நீங்க தகுதி நீக்கம் பண்ணணும், அடுத்ததான் இந்த விசாரணையை நீங்க சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதனையொட்டி அந்த வழக்கு என்பது இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. நீதிபதிகள் சொன்ன கருத்து என்னன்னா, குதிரை பேரம் நடந்திருக்கா இல்லையா, அதற்கு நீங்க எனக்கு ஆதாரம் கொடுங்க. ஆதாரமே கொடுக்காம என்னால சிபிஐக்கு இந்த வழக்கை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்றாங்க. அதையொட்டி மனுதாரர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு தனி நபரால என்னால ஆதாரங்களை திரட்ட முடியாது, அதற்காக தான் நாங்க சிபிஐக்கு கொண்டு போகணும்னு சொல்றோம்னு சொல்லி மனுதாரர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த 25 எம்எல்ஏக்கள்ல 4 பேருக்கு இந்த தகுதி நீக்கம் அது கேஸ் வரையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. மீது இருக்கக்கூடிய 21 எம்எல்ஏக்கள் மீண்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அதிமுக இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அங்க போனா என்ன ஆயிடுச்சுன்னா, அமைச்சரவையில இடம் தரல, அதை நம்பிதான் இவங்க ஓட்டே போட்டிருக்காங்க. அதனால இப்ப தாவேகா நம்பி போயிட்டு வாங்க, அமைச்சரவையில இடம் இல்ல, இப்ப கட்சியில நம்மள அடிப்படையான மாவட்ட செயலாளர் பொறுப்புல இதெல்லாம் நம்ம நீக்கிட்டாங்க, இதுக்கு மேல என்ன பண்றது, மீண்டும் போய் சரண்டர் ஆயிடலாம், போய் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துடலாம்னு சொல்லிதான் அதிமுக இணைஞ்சாங்க. ஆனா இந்த மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தும் கூட விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகம் அவர்களும் தொடர்ந்து எடப்பாடி அவர்களை சந்திக்கவே இல்லை. மன்னிப்பு கடிதம் மட்டும் தான் போயிருக்கு. அவங்க சபாநாயகரை மட்டும்தான் தொடர்ந்து சந்திச்சுட்டே வந்தாங்க. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க, மீண்டும் அதிமுக போய் இணைகிறாங்க, அப்படி இருக்கும் பட்சத்துல விஜயபாஸ்கர் அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் எதற்காக சந்திக்க மாட்டாங்கன்ற கேள்வி இருந்தே வந்துச்சு. அதனை ஒட்டிதான் இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. விரைவில் ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, இப்ப தாவேகால இணைய போகிறார் அப்படின்ற நியூஸும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த வழக்கு இப்ப நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஆதாரங்களா இல்லாம சிபிஐக்கு போக முடியாதுன்ற வழக்கும்
இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சோ அதனால விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் தவிர மீதி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே நம்ம தஞ்சம் அடைஞ்சிட்டோம் சொல்லி நிம்மதியா இருந்தாங்க. இப்ப என்னன்னா இது நடக்கிறது எல்லாமே அப்படியே வெஸ்ட் பெங்கால் நடக்கிறது மாதிரியே இருக்கு. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இப்ப அங்க மொத்தமா பார்த்தோம்னா 28 எம்பில அதனால அந்த 20 எம்பிகள் என்ன பண்றாங்கன்னா திரிபுரால என்ன கட்சினே தெரியல ஆள் பேரே இல்லாத ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டு தன்னோட பதவியை காப்பாத்திக்கிட்டாங்க. அந்த சூழ்ச்சி என்பது நம்ம அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தெரியல. அதனால அவங்க மீண்டும் போயிட்டு அதிமுக இணைஞ்சிட்டாங்க. சோ இப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ விஜயபாஸ்கர் அவரோட நிலைப்பாடு என்பது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி இணைய போகிறார் தாவேகள் என்ற மாதிரி செய்திகள் வந்துட்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா எஸ்பி வேலுமணிய நிலைப்பாடு என்பது இங்க கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவரு அந்த அளவுக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் இப்படி நேரடியாக இப்ப இபிஎஸ் தாக்குதல் பண்ணாரோ அந்த மாதிரிலாம் இல்லாம கட்சியில ஒரு அமைதியான முறையில தான் இருக்கிறாரு. அவர் என்ன ஒரு டிமாண்ட் எடுத்து வைக்கிறாருன்னா என்னோட அடிப்படையான மாவட்ட செயலாளர் போஸ்டையும் நீங்க வாங்கிட்டீங்க, அது இன்னொரு நபருக்கு கொடுத்துட்டீங்க, என்னோட தலைமை நிலைய செயலாளர் பதவியும் போயிடுச்சு, இப்படி எல்லா பதவியும் என்கிட்ட வாங்கிட்டீங்களே, சோ எனக்காக ஒரு பதவியை கொடுங்க, நான் கட்சியில தொடர்ந்து நீடிக்கிறேன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்படி விஜயபாஸ்கர் ஒரு சைடு, எஸ்பி வேலுமணி ஒரு சைடு, அடுத்ததா சி.வி. சண்முகம் அவர்கள் நேற்று அவர் ஒரு பிரஸ் மீட்ல பரபரப்பான ஒரு விஷயங்களை போட்டு உடைச்சிருந்தாரு. அதாவது பாமக போட்ட பிச்சையில தான் இபிஎஸ் அவர்களால் இந்த வெற்றியை காண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இத்தனை இடங்கள் அதிமுக ஜெயிக்க முடியுதுன்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. சரி, நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா இங்க பிச்சை அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேரிங்ன்றது இங்க கரெக்டா நடந்திருக்கு. சோ அவங்க கூட்டணி என்பது இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ இதே விஷயத்த நீங்க திமுக உடனே வச்சுக்கோங்களேன். திமுக உடனே பொறுத்தவரையுமே அவங்களுக்கு விசிகாக்கு இத்தனை இடங்கள் கொடுத்திருந்தாங்க. என் காங்கிரஸ்க்கு 25 இடங்களை கொடுத்து அவங்க எத்தனை இடங்களை ஜெயிச்சு கொடுத்தாங்க? 5 தான். சோ இப்படி இருக்கும் பட்சத்துல இங்க கூட்டணிக்கிடையே பாத்தீங்கன்னா அந்த ஓட் ஷேரிங், அந்த ஓட் டிரான்ஸ்பர்ன்றது கரெக்டா நடக்கல. ஆனா இது அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு கூட்டணி இது போயிடுச்சு. அதனால இதை பிச்சை எல்லாம் சொல்ல முடியாது, மாத்தி மாத்தி ஆனா ஓட் ஷேரிங் கரெக்டா அவங்க பிரிச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்றாங்கன்னா பிச்சைங்கிறாரு. இன்னும் நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாருன்னா அதிமுகவும் திமுகவும் ஒரு ரகசியமான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்கன்ற மாதிரிலாம் எப்படிலாம் விஷயங்களை திருப்பி போடமோ சொல்லி முடிந்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா இது ஒரு குடும்ப அரசியலாக மாறப்போகுது. எடப்பாடியார் அவர்கள் தனது மகனை அரசியலுக்குள்ள கொண்டு வர போறாரு, அதற்கான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க யார் வேணா அரசியல் கட்சிக்குள்ள வரலாம், இது ஜனநாயக நாடு, ஆனா எதற்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க, டைரக்டா கொண்டு கட்சிக்குள்ள விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசாரு. இன்னொன்னு என்னன்னா அவர் சொல்றதுல ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்குன்னா அதிமுகவை பொறுத்த வரையுமே அதோட தலைமையா இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் தனது கட்சியை சுய பரிசோதனை செய்து கொள்ள மறுக்கிறார் அப்படின்ற தகவலை முன்னெடுத்து வைக்கிறாரு. அது உண்மைதான். ஏன்னா ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா இவங்க 2 அணியாக பிரிஞ்சு போகும்போதே ஒரு கூட்டத்தை நடத்துங்க, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கூட்டத்தை நடத்தினாதான் நம்ம பேசி முடிவெடுக்க முடியும், ஏன் நீங்க கூட்டத்தை போட மறுக்கிறீங்கன்ற மாதிரி தொடர்ந்து வச்சுட்டே வராங்க. ஏன்னா அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையும் கூட. ஏன்னா ஒரு கட்சியில இவ்வளவு பிளவுகள் நடக்குதுன்னா இவங்க தலைமையிலான ஒரு அணியும் கூப்பிட்டு அவங்க கூட்டம் நடத்தணும், அதை செய்ய மறுக்கிறார். ஆனா இன்னொரு விஷயத்த அவர் டைரக்டா எடுத்து வைக்கிறாரு. அதாவது யார் வேணா போய்க்கோங்க, யார் வேணா வந்துக்கோங்க, ஆனா நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற நிலைப்பட இபிஎஸ் அவர்கள் எடுக்கிறார். ஏன்னா ஒரு தலைமை இருக்கும்போது இத்தனை பேர் அதிமுக இருந்து விலகி போறாங்க. அதற்கான காரணம் என்ன? அவங்க கட்சியில ஒருங்கிணைப்பதற்கான அந்த விஷயங்களை நீங்க முன்னெடுத்து வைக்கணும். ஆனா இபிஎஸ் எப்படி இருக்கானா இங்க இருந்து யார் வேணா போய்க்கோங்க, யார் வேணா இந்த கட்சியில இணைஞ்சுக்கோங்க, ஆனா அவங்களை தகுதி நீக்கம் பண்ணிடுவேன்ற நிலைப்பாட்டுல அவர் இருக்கிறாரு. இது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கட்சியை இது ஒரு கட்சியை அதோட ஆழத்துல போயிட்டு வேர்ல இருந்து அதோட உறுதித்தன்மையை சீர்குலைக்க வேண்டிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும். ஏன்னா விஜயபாஸ்கர் அவர் போடும் போதே சில விஷயங்களை பதிவு செஞ்சிருந்தாரு. அதாவது ஒரு தலைமை என்பது எத்தனை பேர் கட்சியில இருந்து விலகுறாங்கன்றது கிடையாது, எத்தனை பேர் நீங்க கட்சியில ஒருங்கிணைச்சிருக்கீங்கன்றதுதான் ஒரு வரலாறு பேசும்னு சொல்றாரு. சோ அந்த வகையில் எடப்பாடி அவர்கள் யாரு வேணா போங்க, ஆனா நான் தான் இங்க பொதுச் செயலாளர் என்ற நிலைப்பாடு எடுக்கிறாரு. இது தவறான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு ஒரு 2 விஷயம் என்ன புரியுதுன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் கொறடா பேச்சை மீறி தாவேகா கட்சி உள்ள புதுசா வந்திருக்கு, அதனால நம்ம உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. அங்க நாங்க அமைச்சரவை எல்லாம் கொடுக்க மாட்டோம் துரத்தி விட்டுட்டாங்க. அதனால மீண்டும் இங்க இணைஞ்சிட்டாங்க. ஆனா என்னதான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு உள்ள போனாலுமே இவ்வளவு பேச்சு பேசிட்டோமே, இதுக்கப்புறம் எப்படி ஒரு தலைமையை போய் நம்ம சந்திக்க முடியும்னு சொல்லி நாங்க கட்சியிலிருந்து விலகுவதாக சில சமீட்சைகளை வெளியிட்டு கொண்டே வருகிறார்கள். அதன்படி விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியே வந்துட்டாரு. அடுத்தவர் என்ன ஹிண்ட் கொடுக்குறாருன்னா இது ஒரு நல்ல தொடக்கமாக நான் பாக்குறேன், சோ மக்களோட தீர்ப்பை ஏற்கிறேன்னு சொல்றாரு. இந்த விஷயம் என்பது 2ஆக பிரிச்சு பார்க்கப்படுது. ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரி நான் பதவியை ராஜினாமா செய்ய போறேன்ற விஷயத்துக்காக நிறைய கிராமங்கள்ல போயிட்டு ஒரு கருத்து கணிப்பு ஏற்பட்டிருக்காரு, மக்களை போய் சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி நான் போக போறேன்ற மாதிரி கருத்து கணிப்புல கேட்டுட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அதனால இது மக்கள் தீர்ப்பு இதை சொல்றாரா, இல்லைன்னா மக்கள் தீர்ப்பு என்பது தாவேகா மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஆட்சியில் அமைச்சிருக்காங்க, அதனால மக்கள் தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன், அதனால நான் தாவேகா இணைய போகிறேன்னு சொல்ல வராரா நம்மளுக்கு தெரியல. மொத்தமா பாத்தீங்கன்னா அதிமுக என்பது தொடர்ந்து ஊசலாயிட்டு கொண்டே வருகிறது. எப்படி வடக்கு சைடு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோ
இப்படியே அந்த விஷயம் என்பது இன்னைக்கு அதிமுக நடந்து கொண்டு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது பின்னாடி யார் என்ன சதி திட்டங்களா பண்றாங்களான்னு தெரியல. இதுக்கிடையில இந்த 4 பேரோட ரிசர்வேஷன்ல வந்து சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. இதனால இடைத்தேர்தலே தள்ளி போகுமா அப்படின்ற சந்தேகங்களும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த 4 பேரோட இந்த பதவி ராஜினாமா என்பது சபாநாயகர் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த பதவி ராஜினாமா சீட்டை தராங்க, இவரும் அதை ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுக இருந்து கடனங்கள் வலுக்க ஆரம்பிச்சதுமே இல்ல நாங்க வந்து அவரை தகுதி நீக்கம் செய்யறதுக்கான நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாரு. மறுபடியும் நான் தகுதி நீக்கம் செய்யறேன்றாரு. இப்படி சபாநாயகர் அவர்கள் மாத்தி மாத்தி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதாவது நான் ஏத்துக்கிட்டு உங்க பதவி ராஜினாமா கடிதத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்ன ஒரு சபாநாயகர் இப்ப என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு தகுதி நீக்கம் தொடர்பான நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறது ஒரு சபாநாயகருக்கான ஒரு அழகே கிடையாது. அதனால பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதனால இடைத்தேர்தல மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் வரப்போதா, இந்த 4 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட போகிறார்களா, உயர்நீதிமன்றம் நாளைக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க, இது குறித்தான என்னென்ன தீர்ப்பெல்லாம் தரப்போறான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.